6 மாத கல்வியாக செம்மை அண்டவியல், செம்மை இல்லம், இணைய வழி வகுப்புகள். செம்மை கொள்கை கல்வி. ஆசான் உரையில சொன்ன கருத்துக்களையும் நூல்கள்ல எழுதின கருத்துக்களையும், அதாவது தனித்தனி கொள்கைகளை எல்லாம் தொகுத்து ஒரு கல்வி திட்டமா மாற்றுவதுதான் இந்த செம்மை கொள்கை கல்வி. செம்மை கொள்கை கல்வியில முதல் பாடமா வர இருப்பது அண்டவியல் மற்றும் செம்மை இல்லம். அண்டவியல் அப்படிங்கிறது இறைவனுடைய படைப்பு எவ்வாறானது, இதுவரையில் என்ன நடந்திருக்கிறது என்ற பார்வையை கொடுப்பது. ஆசானின் கருத்து என்னன்னா, இந்த பாடங்களை புரிந்து கொள்ள எந்த விதமான அறிவும் ஆன்மீகமும் தேவையில்லை என்பதே. எந்த பின்புலமும் இல்லாத ஒரு கணவன் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் பெண்களுக்கும், வேலை செய்யற ஆண்களுக்கும், வயதானவர்களுக்கும், மாணவர்களுக்கும், இப்படி எல்லா தரப்பினருக்கும் இறைவனுடைய படைப்பு பற்றி புரிந்து கொள்ளும் உரிமை நிச்சயமா இருக்கு. இந்த கல்வி எல்லாரையும் சென்றடைய வேண்டும் என்பதே ஆசானின் எண்ணம். இந்த பிரபஞ்சம், சக்தி, காந்த அலை, ஞான ஒளி, சான்றிதழ், தீட்சை, இப்படி சொல்லிட்டு இருக்கவங்க கிட்ட போய் நம்ம நிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த புரியாத வார்த்தைகளை எல்லாம் கேள்வியே படாத ஒரு சாதாரணமான மனிதன் படைத்த தாய் தகப்பன் பற்றியும் அவர்களிடத்தில் தனக்கு உள்ள உறவு பற்றியும் வியந்து வியந்து சொல்றாரு. அவர்களின் படைப்பு எவ்வாறானதுங்கிறத அம்மையப்பருக்கும் தனக்கும் இருக்கும் உறவுல இருந்து மட்டுமே பாக்குறாரு. இது எவ்வளவு எளிமையானது. எனக்கு எந்த விதமான அறிவும் இல்லை, ஆன்மீகம் தெரியாது, உச்சகட்ட அறிவியல்னு நம்ம சொல்ற இந்த மாடர்ன் சயின்ஸ், அஸ்ட்ரானமி, நியூக்ளியர் சயின்ஸ், இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ற ஒரு எளிமையான மனிதன் தான் இவ்வளவு உரைகளையும் பேசியிருக்காரு, இவ்வளவு நூல்கள் இயற்றியிருக்காரு, நம்ம கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதிலும் சொல்றாரு. ஆசான் சொன்ன அறிவியல் கருத்துக்களை ஐன்ஸ்டீன் கூட சொல்லலன்னு நம்ம வியந்து பேசுறோம். இத ஒரு அறிவா மட்டுமே பாக்குறோம். அவருடைய நூல்கள், உரைகள் இதெல்லாம் எங்கிருந்து வருது, யாரு கொடுத்தாங்கன்னு நம்ம பாக்குறதே இல்லை. திரும்ப திரும்ப தனக்கும் இறைவனுக்கான உறவு பற்றியும் அவர்களுடைய அருள் பற்றியும் வியந்து வியந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வெறுமனே அவர் நூல்களை அறிவு நிலையில இருந்து மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும்னு தான் இந்த பாடத்திட்டங்களை வகுத்திருக்காரு. இந்த பாடத்திட்டம் நம்மள அறிவியல்ல தேர்ச்சி அடைய வச்சு அறிவாளியா மாத்துறதுக்கு இல்ல. இந்த பாடத்திட்டத்தை படிப்பதற்கு எந்த ஒரு தனி தகுதியும் தேவையில்லை. இந்த பாடத்திட்டம் அனைவருக்குமானது. இது ஒரு இறை அருள். இறைவனுடைய படைப்புகளை புரிந்து கொள்வது அனைவருக்குமான உரிமை. இந்த பாடங்கள் வழியா இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆசானது பெரும் விருப்பம். இந்த அண்டமே இறைவனாலதான் படைக்கப்பட்டதுங்கிற உண்மையை உணர்ந்தவங்க அறிவியலையோ அல்லது ஆன்மீக சடங்குகளையோ நிச்சயமா தேடி போக மாட்டாங்க. அண்டவியல் மற்றும் செம்மை இல்லம் பாடத்திட்டம் குறித்து நம் ஆசானுடன் விரிவாக உரையாடலாம். வணக்கங்க. வணக்கம் சீர். செம்மை கொள்கை கல்வி வழியா எந்த மாதிரியான புரிதலும் மாற்றமும் மக்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. செம்மை கல்வி வழியாக நம்முடைய மரபு எவ்வாறு இறையியலில் தேர்ச்சி அடைந்தது என்பதை நம்ம விளக்குவதற்கு விரும்புகிறோம். அம்மையப்பருக்கும் மனிதர்களுக்குமான உறவு எவ்வளவு ஆழமானது, நுட்பமானது என்பதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த அண்டவியல் என்ற சொல், ஒரு இறைவன் இந்த அண்டத்தை எவ்வளவு நேர்த்தியாகவும் நுட்பமாகவும் வடிவமைக்கிறான் என்ற கொள்கையைத்தான் வைத்திருக்கிறது. நம்ம செம்மை கொள்கை கல்வி என்று நம்ம இதை சொல்றோம். அந்த செம்மையுடைய கொள்கையை ஒரு கல்வியா மாத்துறது. இப்ப செம்மை கொள்கைன்றது என்ன? செம்மையுடைய கொள்கை என்பது அம்மையப்பருக்கும் உயிரினங்களுக்குமான உறவு பற்றியதுதான். அதுதான், வேற கொள்கை இல்லை நமக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு மறைமொழி வைத்திருக்கிறோம், சிவமே கொள்கை செயலே சக்தியாம்
என்று நாம் நம்முடைய செயல் திட்டங்களுக்கெல்லாம் அதுதான் மனதுக்குள்ள எனக்கு இருக்கக்கூடிய மந்திரம் என்றால் அதுதான். ஒரு செயல் திட்டம் வடிவமைக்கப்படுகிறது என்றால் எல்லா கருத்தும் நீயே, எல்லா சொற்களும் நீயே, எல்லா செயல் வடிவங்களும் நீயே என்று தான் அதுதான் நான் மனதுக்குள் உச்சரிக்கும் மந்திரம் என்று சொல்லலாம். ஏன்னா சிவம் இல்லாம ஒரு கொள்கை என்ன இருக்க முடியும்? அப்படி ஒரு கொள்கை இல்லை. சிவ கொள்கை உணர்ந்து கொள்வதற்கே எவ்வளவு பிறவிகள் வேண்டும் என்று தெரியல. அது அளப்பரியது. எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் எந்த உயிரின வடிவத்திலுமே அடங்காத ஒரு கொள்கை தான் சிவம். அதாவது நாம எவ்வளவு கற்றுக்கொண்டோம் என்று கருதினாலும், அது உண்மையாகவே சொல்றேன், அது ஒரு துளி கற்றுக்கொண்டோம் என்று நம்ம நினைத்தா கூட இறைவன் அது ஒரு துளி கூட இல்லை என்ற நிலையில் இருக்கிறான். ஆனா அதே இறைவன் நான் ஒரு துளிதான் கற்றுக்கொண்டேன் என்று நாம் ஒருவேளை உறவின் அடிப்படையில் ஏங்கினால், இல்லை நீ கற்றுக்கொண்டது துளி அல்ல, ஒரு கடல் என்ற ஒரு பரவசத்தையும் கொடுக்கிறான். அவன் விரும்பினால் ஒரு துளியையே கடல் போல நமக்கு காட்டுறான். இருமாப்பு கொண்டு அகந்தை கொண்டு ஒரு கடலையே கற்றுக்கொண்டாலும் அது எனக்கு ஒரு துளிதான் என்கிறான். இதுதான் இதுவரையிலான நூல்கள், உரைகள், வகுப்புகள் வழியாக நான் கற்றுக்கொண்டது, புரிந்து கொண்டது. இது துளியா கடலா என்று உண்மையிலே நமக்கு தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாது என்பது மட்டும் நமக்கு தெரியும். இந்த பரவசத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் மக்களோட. அதுதான் இந்த கல்வியுடைய சாரமான நோக்கம் என்றால் அதுதான். இந்த பரவசத்தை நான் பகிர்ந்துக்கணும். இறைவன் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையாக இருக்கிறான். அவனுடைய அன்பு நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. அன்னை எவ்வளவு வடிவங்களாக இருக்கிறா, அவ என்னெல்லாம் நமக்கு வாரி வாரி தர்றா, எவ்வளவு கற்பிக்கிறாள். இந்த பரவசம் எனக்கு கிடைக்குது. நான் வாழ்வதே அதில் தான். இதை ஒரு பாடமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு வடிவம் தான் இந்த அண்டவியல். செம்மை இல்லம் என்பதும் அப்படித்தான். ஆனால் அண்டவியலில் எனக்கு கூடுதலான ஈடுபாடு உண்டு. என்றால் இல்லம், செம்மை இல்லம் என்ற பாடத்தை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். என்ன இருந்தாலும் அது ஒரு வாழ்க்கை நடைமுறைக்கானதுதான். இப்ப எனக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை நடைமுறையின் மீது அயற்சியே ஏற்பட்டு போச்சு. இது எவ்வளவு தான் நம்ம பார்த்து வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடித்தாலும் அதுல ஒரு நிறைவும் நமக்கு கிடைப்பதில்லை. ஒருவேளை நமக்கு நிறைவாக இருந்தா சூழலில் உள்ளவர்களுக்கு அதுல ஏதோ ஒரு பற்றாக்குறை இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஓட்டப்பானையை நிரப்பு முயற்சி தான். கடைசியா மனிதர்களுடைய தேவைகள், எண்ணங்கள் அல்லது அவர்களுடைய விருப்பங்களையும் கூட நிறைவேற்றுதல் என்பது ஒரு ஓட்டப்பானையை நிரப்புறது தான். அது சிலருக்கு துளை சிறிதா இருக்கு, சிலருக்கு பெரிதா இருக்கு. வாய் மட்டும் பெருசா இருக்கு உள்ள வாங்கறது. அது அந்த மாதிரி தான். அது இருந்தாலும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கே. அந்த வாழ்க்கைக்கு சில வழிகாட்டல்கள் தேவைப்படுது. நிறைய வழிகாட்டல்களை நம்ம நூல்கள்ல பதிவு செய்திருக்கிறோம், நம்ம கடைபிடிக்கிறோம், ஆசான் பள்ளியில கடைபிடிக்கிறோம். அதெல்லாம் இல்லம் என்ற தலைப்புல வருது. ஆனா அண்டவியல் வந்து அப்படி இல்லை. அது என்னுடைய கூடுதலான ஈடுபாடு அதில் தான் இருக்கிறது. அதில் நீங்கள் அறிமுகத்துல சொன்னது எல்லாமே ஒரு ரொம்ப செறிவா நேர்த்தியா இருந்தது. அவ்வளவுதான். இது ஒரு அறிவாக இதை எடுத்துக்கொண்டு போவதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு அறிவுத்துறையால் பார்க்கப்படுவதில் எனக்கும் ஈடுபாடு உண்டு. அது சமகால அறிவியல் எதனை மிகப்பெரிய ஆய்வகங்கள் வழியாக முன்வைக்கின்றதோ அதனை ஒன்றுமே அறியாத, எதுவும் படிக்காத, படித்தாலும் புரிந்து கொள்ள வாய்ப்பற்ற ஒருவன் அதனை விட ஆழமான கருத்துகள் வழியாக அதனை கூறுகிறான் என்பது நம்முடைய இறைவனின் அன்பு எவ்வளவு அளப்பரியது என்பதனை வெளிப்படுத்துவதற்கானது. நான் அதை அப்படித்தான் பார்க்கிறேன். அதற்காக அவ்வாறான அறிவியல் உரையாடல்கள் ஒரு நிலை வரைக்கும் இருக்கட்டும் தான் நான் நினைச்சேன். ஆனால் இதற்கு மேல் அவ்வாறான உரையாடல்கள் பெரிதா தேவைப்படாது. இனி மக்கள் இறைவன் மீது தாங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை புரிந்து கொள்ளணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். இந்த விண்மீன்கள் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன? நான் பல முறை கூறியிருக்கிறேன். ஒரு சுருக்கமாக இங்கும் நான் சொல்ல விரும்புறேன். அழகு உணர்ச்சி ஏன் வழங்கப்பட்டது? எந்த உயிரினத்துக்குமே அது இல்லை. பருந்து அழகாக இருக்கிறது,
புறா அழகாக இருக்கிறது இப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா எந்த புறாவுக்கும் இன்னொரு புறா அழகா தெரியறது இல்லை. எந்த ஒரு பட்டாம்பூச்சிக்கு இன்னொரு பட்டாம்பூச்சி அழகு என்ற நிலையில காட்சி அளிப்பதே இல்லை. நம்ம எதெல்லாம் அழகுன்னு சொல்றோமோ அது எதற்குமே அழகு பற்றிய பார்வையே இல்லை. அது ஏன் மனிதர்களுக்கு மட்டும் அழகு என்ற ஒரு உணர்ச்சி வழங்கப்பட்டது? ஒன்று வியக்க வேண்டும் என்பது ஏன் இருக்கு? நீங்க இந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். நீங்க அழகு ஒரு ஈர்ப்பு தான். அது ஒரு தொடக்க நிலை. அதுல நிலை பெறக்கூடாது. ஆனா அது எங்க அழைச்சிட்டு போகுது? அது வியக்க வைக்குது இல்லையா? முதல்ல நம்ம அழகின் பால் ஈர்க்கப்படுறோம். இரண்டாவது அதன் மீது ஒரு வியப்பு ஏற்படுது. இது ஏன் இப்படி இருக்கு? எப்படி இவ்வளவு அழகா இருக்கு என்ற ஒரு வியப்பு ஏற்படுது. ஏன் நம்ம வியக்கணும்? அது எந்த உயிரினமாவது வியக்குதா எதையாவது பார்த்தா? அதுக்கு தேவைன்னா அது உணவாக்கிக்குது, தேவைன்னா இனப்பெருக்கத்துக்காக உடல் சேர்க்கை கொள்ளுது, தேவையில்லைன்னா விரட்டி விடுது, சண்டை போடுது, இல்ல கொலை செய்யுது, சும்மா அடிச்சு கூட கொண்டுடுது எண்ணிக்கை அதிகமா இருந்தா. மனிதர்கள் வியக்கும் வகையில் படைக்கப்பட்டிருக்காங்களே, ஏன்? இதுதான் கேள்வி. வெறும் அறிவா மனிதனை செயல்படுத்துது? அறிவு ஆட்டி வைக்குதா மனிதன்? அப்படின்னா அது விலங்கு நிலையிலேயே நம்ம இருந்துடலாமே. மனம் எதற்கு? நான் மனதுடைய ஒரு விந்தையாக, அல்லது என்னை பொறுத்தவரை, இது ஒரு கொள்கையா நான் சொல்லல, என்னை பொறுத்தவரை மனதின் சாரமான ஒரு இயல்பு என்று நான் கடைபிடிப்பது இந்த வியப்பு தான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன், நான் மீண்டும் இதுலயும் பதிவு செய்யணும். நான் பொதுவாகவே அதிகமா வியந்துடுவேன். ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை பார்த்தா எனக்கு வியப்பு ஏற்படும். இந்த வியப்பு தான் அதை பற்றி ஒரு புரிதலை கொடுக்குது. நீங்க ஒன்றை பார்த்து வியக்கவே இல்லைன்னா நீங்க அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஒன்றின் பால் நீங்க ஈர்க்கப்படலைன்னா அதன் மீது உங்களுக்கு புரிதலே வராது. அதற்கு இந்த அழகுணர்ச்சி, வியப்புணர்ச்சி இதெல்லாம் ரொம்ப அடிப்படையா இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், மனிதர்கள் ஆகாயத்தை பத்தி ஏன் வியக்க வேண்டியிருக்கு? ஏன் வியக்காத வகையில் அந்த அறிவு இல்லாம படைக்கப்பட்டிருக்கலாமே? ஏன் அம்மையும் அப்பனும் இப்படி படைத்தாங்க? ஏன்னா மனிதர்கள் இந்த படைப்பின் முழுமையை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய இறைவனும் இறைவியும் விரும்புகிறார்கள். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இப்படி ஒரு உணர்ச்சியே தேவையில்லை. கடலை பார்த்து ஏன் நம்ம வியக்கணும்? அதுல மீன் இருக்கு, அதுல இருந்து மீன் கிடைக்கும், உப்பு கிடைக்கும்னு ஒரு பயன்பாட்டு நோக்கத்துல பார்த்துட்டு போலாமே. ஏன் அது நமக்கு அழகா தெரியுது? அது ஏன் வியக்குது? நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன புள்ளியா இருப்பது போன்ற எண்ணம் வருது. இதெல்லாம் நம்ம வரவழைச்சிக்க முடியாது. இதெல்லாம் இருக்கு, நமக்கு படைப்புலயே இருக்கு. அப்போ இங்க படைக்கப்பட்டிருக்கோ இதன் மீது நாம் வியக்க வேண்டும் என்பது இறையுடைய விருப்பம், அம்மையப்பருடைய விருப்பம். வியந்தாதான் இது எப்படி நிகழ்கிறது, இது ஏன் நீளமா இருக்கு, ஏன் விண்மீன்கள் அவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நமக்கு தெரியுது, அது ஏன் ஒரு கோலம் போட்டது போல இருக்கு, ஒரு துளிர் முளைக்கும் போது ஏன் கரும்பழுப்பா இருக்கு, அதன் பிறகு ஏன் அது எப்படி வண்ணம் மாறுது, ஒரு இலை எப்படி ஒரு 4-5 நாட்களுக்குள்ள இவ்வளவு வண்ணத்தை மாத்திக்குது. இதெல்லாம் எவ்வளவு வியப்பு. ஒரு பூ மொட்டு எடுத்ததுல ஆரம்பிச்சு அது அரும்பாகி முகையாகி அதன் பிறகு அது மடல் விரிந்து மலர்ந்து அதற்கு உள்ளிருந்து ஒரு விதை, அந்த விதையை தன்னை சுத்தி ஒரு தோலை வளர்த்துட்டு தசையை வளர்த்துட்டு ஒரு பழமாகிறது. அது ஒரு சின்ன காம்பு தாங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு வியப்பு. இந்த வியப்பு எங்க போய் அடங்க போகுது? ஒரு செடியிலேயே இது ஒரு 1000 முறை நிகழுது. நம்ம சுத்தி கோடிக்கணக்கான தாவரங்கள் இருக்கு, எல்லாமே பூக்குது, அவற்றில் மிக பெரும்பான்மையானவை காய்க்குது. அப்படி ஒவ்வொன்றும் ஒரு புழுவுடைய நகர்வு, அதுக்கு இருக்கிற அறிவு. நான் இப்பொழுது கூட முற்பகல்ல இறையியல் முதல் நிலை பாடம் நடத்திட்டு இருந்தேன் சிறுவர்களுக்கு இளையோருக்கும். அதுல கூட நான் கேட்டேன், நீங்க இறையியல் பற்றிய பார்வை எப்படி இருக்கணும்ன்றதுக்காக நான் சொன்னேன். இப்ப இந்த பருவத்துல செம்மைவனத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும், நான் செம்மைவனத்தை வைத்து சொல்றேன், ஒரு 20-25 அடி உயரத்து வரைக்கும் மரங்கள்ல இந்த பருவத்துல செய்யும். அதுக்கப்புறம் புது செல்கள் முளைக்கும். அதுவே ஒரு வியப்பு தான். நமக்கு தோல் எப்படி புதுப்பிக்கப்படுது? இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா, இப்போ மாடு, சிறுத்தை, சிங்கம், மான், இந்த மாதிரி நிறைய விலங்குகள் தரையில விழுந்து புரளும். மாடு கூட செய்யும் அப்படி. எதையாவது மரத்துல உரசும். இதெல்லாம் எதுக்குன்னா செல்களை புதுப்பிக்கிறது. அதுக்கு அரிப்புன்ற உணர்ச்சி வரும். இது நம்ம ஏற்கனவே உணர்ச்சிகள் அதெல்லாம் நிறைய விளக்கி இருக்கிறோம். இந்த அரிப்பு வரும் பொழுது எதுலையாவது உரசுனா அந்த செல்கள்லாம் அழிஞ்சு போய் அடுத்த புது செல்கள் முளைக்கும். அப்புறம் நக்கி கொடுக்கும். பாத்தீங்கன்னா மாடு கன்றுக்குட்டிக்கு
மாடு நக்கிட்டே இருக்கும், உடல் முழுவதும் நக்கும். அது எல்லாமே வந்து அந்த தோலை புதுப்பிக்கிறதுக்காக. அது எதுவுமே சும்மா நடக்காதுங்க. அது மாதிரி மரங்களால போய் அப்படி செய்ய முடியாது இல்லையா? அது என்ன செய்வற்றது. அதற்காக என்ன ஒரு படைப்பு. கரையான் வந்து இந்த கார்காலம் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட கூதிர்காலம் முடிந்து வெயில் வரும்போது கரையான் வந்து மரங்கள்ல ஏறிடும். பல மரங்கள்ல ஏறும். அப்படி அந்த முதிர்ந்து போன செல் இது பட்டையெல்லாம் உதிர்ந்து அப்படி ஏடு போல எடுத்துட்டு நிற்கும். அது முழுவதுமே கரையான் அப்பிடும். அது வந்து ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில கிழமைகள் அல்லது வாரங்கள் அதுல இருக்கும். அந்த கரையான் மொத்தமா சாப்பிட்டுரும். சாப்பிட்டுட்டு அந்த கரையான் கூட்டமும் மடிந்து போகும். அதன் பிறகு கிட்டத்தட்ட அது கோடை முடிகிற காலமா இருக்கும். மழையும் வரும், இயல்பான சூழல்ல மழை வரும், குளிர் காற்று வீசும், அது உறுதி. அது மழை வரலன்னா கூட காத்துல குளிர்ச்சி வந்துடும். அந்த மரங்களோட செல்கள் வந்து புதுசா முளைக்கும். பளபளன்னு வேப்ப மரம், இப்போ பாத்தீங்கன்னா வேப்ப மரம், வாகை மரங்கள் எல்லாம் ஏறி கிடக்கு. நாவல் மரத்துல கூட ஏறி இருக்கு. இந்த மரங்கள் எல்லாம் ஏடு ஏடா பட்டை விரிஞ்சிரும். இது வந்து ஒரு 25 அடி உயரம் வரைக்கும் கரையான் வந்து மண் எடுத்துட்டு போய் அதற்கான கூடு கட்டி வச்சிருக்கு. நான் வந்து பாடத்துல அந்த மாணவர்களுக்கு அதெல்லாம் பார்க்க சொல்லிட்டு பாடம் நடத்தினேன். அதாவது ஒரு கரையான் வந்து ஓரிரு எனக்கு தெரியல, கணக்கு தெரியல, அது நீண்ட காலம் வாழ்ற உயிரினம் கிடையாது. இது ஓரிரு நாட்கள் வாழ், அவ்வளவுதான். அந்த மாதிரி மெல்லுடலிகளுக்கெல்லாம் அவ்வளவுதான் காலம். அது ஒரு கரையான் அந்த மண்ணை எடுத்துட்டு மேல 25 அடி வரைக்கும் போய் திரும்பறதுக்குள்ளே இறந்து போயிடும். ஆனா நேர்த்தியா தரையிலிருந்து 25 அடி உயரம் வரைக்கும் கரையான் கூடு கட்டுது. தரையிலிருந்து மண் எடுத்துட்டு போகுது. இந்த மண்ணு அப்படி அப்பிட்டு கிடக்கு, ஒட்டி இருக்கு. அது என்ன ஒரு சாந்து. நம்ம எல்லாம் மரபு கட்டுமானத்துல ஒரு சாந்து பதம் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கு. அதை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. எப்படிங்க 2 நாள் 3 நாள் அல்ல 2 நாள் தான் நினைக்கிறேன், மணிக்கணக்கு தான் எப்படி பார்த்தாலும். எப்படிங்க சில மணி நேரம் மட்டும் வாழ்ற ஒரு உயிரினம் இப்படி ஒரு மண் சார்ந்த உருவாக்குது. அது யாரு கத்துக் கொடுக்குறா அதுக்கு? அது முழுமையை பார்க்கறதே இல்லையே. அதாவது எந்த கரையானுமே தாங்கள் கட்டிய அந்த கூட்டின் முழுமையை பார்க்காது. இது எவ்வளவு பெரிய விந்தை. இந்த மாதிரி எதை சொல்றது? இப்ப இதெல்லாம் நிகழ்த்துவது எது? ஏதோ ஒண்ணுதானே இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு ஒழுங்கை வச்சுட்டு இந்த உயிரினத்திற்கு கற்பிக்குது. இதை வியக்காம எப்படி கடந்து செல்ல முடியும்? இதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு போக முடியும்? ஆமா, அப்படித்தான். கரையான் புத்து கட்டுன்னு போயிட்டா என்னத்தை கத்துக்கிறது? இங்கேதான் நமக்கு வந்து அண்டவியல் இருக்கு. இப்படி வியக்கும் உணர்ச்சி நமக்கு ஏன் வழங்கப்பட்டிருக்கு? ஏன்னா நீ வியந்து இது எப்படி நடக்கிறதுன்னு கேளு. நீ வியக்கும் போதே ஒரு கேள்வி வரும்ல, இது இவ்வளவு வியப்பா இருக்கு, இது எப்படி நடக்குது, எப்படின்னு கேளு. அடுத்து நான் பாடம் நடத்துறேன். அப்போ சிந்தனையில பாடம் வருது, இது எப்படி நிகழ்கிறதுன்னு. அடுத்தது, இதை யார் நிகழ்த்துவது? யாரோ நிகழ்த்தணும், ஏதோ ஒன்று நிகழ்த்தணும். சும்மா நடக்காது. சும்மாதான் அறிவு உள்ள மனிதன் கட்டுற வீடு இடிஞ்சு போத ஒரு மனிதன், எந்த மனிதனுக்கும் வீடு கட்ட தெரியல, ஒரு எதுவுமே தெரியலையே. ஒரு உயிரினம் என்ன செய்யுதோ அதுல எதுவுமே இங்க கல்வி இல்லாம தெரியல. அப்ப இதை நிகழ்த்துவது யார், எது என்ற இடத்துலதான் தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க. நாம தான் நிகழ்த்துறோம், நாம தான் படைக்கிறோம், நாம தான் காக்குறோம், நாம தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டுறோம் என்பதை அம்மையும் அப்பனும் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு இடைவெளியே கிடையாது. இதுதான் உணர்தல். உணர்தல்ன்றது ஒரு தவம் கிடையாது. இங்க எப்படி இப்படி இருக்குது, ஏன் இவ்வளவு அழகா இருக்குது, இது எப்படி இவ்வளவு வியப்பு தருது என்ற கேள்விகளின் வழியாக இறைவனை புரிந்து கொள்ளுதல் தான். அந்த கேள்வி அங்கதான் கொண்டு போய் விடுது. அங்கதான் எல்லாருக்கும் கொண்டு, அகந்தை இல்லைன்னா அந்த கேள்வி இறைவனை தவிர வேற யாரையுமே அறிமுகப்படுத்தாது. இதை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அண்டவியல் குறித்த நம்முடைய நூல்கள், நிறைய நூல்கள் இருக்கின்றன. அந்த நூல்கள்ல வந்து எவ்வளவு எளிமையான கருத்துகள் கூட இல்லை. அதெல்லாம் மூல இயக்கம், பின்னர் எண்ணிலை இயக்கம், எண்வெளி, பிறக்கம், அப்படி நிறைய அந்த 50 வரைக்கும் இருக்கு. அது அண்டவியலுக்கும் அப்பாற்பட்ட கருத்துகளும் இருக்கு. அண்டம் பிறப்பதற்கு முன்பு உள்ள ஆற்றல் வேறான கருத்துகள் இருக்குன்னா, ஒரு தொடக்கமாக இந்த அண்டம்ன்றது என்ன,
இது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நான் என்ன புரிந்து கொண்டேனோ, எனக்கு என்ன என் தாயும் தகப்பனும் உணர்த்தி இருக்கிறார்களோ, அதனை என்னை போன்ற அந்த ஏதுமற்றவர்கள், எந்த விதமான அறிவும் இல்லாதவர்கள், தவம் செய்வது, தியானம் செய்வது, அது போன்றெல்லாம் எந்த முயற்சியும் செய்யாத என்னை போன்ற ஒரு 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 முட்டாள்களாக வாழும் மனிதர்கள், எளிமையானவர்கள், அவர்களோடு இதை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அவ்வளவுதான். இந்த உறவை நான் பகிர்ந்துக்கணும், இந்த வியப்பை நான் அவர்களோடு பகிர்ந்துக்கணும். இதுதான் கொள்கை. கொள்கை எல்லாம் சிவமே கொள்கை. சிவம் எதனை செய்கிறதோ அந்த செயல்கள் எல்லாமே அண்டவியல் கருத்துகளாக இருக்கின்றன. அவற்றில் மிகச்சிலவற்றை நமக்கு இறைவன் உணர்த்தி இருக்கிறான். அவற்றை நம்ம பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் இந்த கல்வியுடைய நோக்கம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த பாடத்துல மாணாக்கர்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்னன்னு சொல்லுங்க. மாணவர்கள் இப்ப நம்ம பேசின அந்த நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது யாரையும் அறிவாளியா வளர்த்து விடுவதற்கான கல்வி அல்ல. ஏன்னா அப்படி என்னால வளர்த்து விட முடியாது. அது ஏன்னா எனக்கே அறிவு இல்லை. ஒரு அறிவாளியால தான் 4 அறிவாளிகளை வளர்த்து விட முடியும். எனக்கெல்லாம் அறிவு இல்லை. எனக்கு இருப்பது உறவு மட்டுமே. அந்த உறவின் அடிப்படையில் தான் நான் மாணாக்கர்களையும் எப்பொழுதுமே பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய மாணவர்கள் என்று கருதுவோர் என்னுடைய உறவுகள் தானே தவிர வேறு என்னன்னு எனக்கு புரியும். வேறு என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேறு எந்த வகையிலுமே எனக்கு பார்க்க தெரியல அல்லது வரல. அவர்கள் என்னுடைய உறவுகள். அந்த புரிதலிலிருந்து அவங்க வரணும். அவங்க ஒரு பீடத்தை நோக்கி வரல, ஒரு ஆன்மீக பீடத்தை நோக்கி வரல. அவங்க ஒரு அதிகார மையத்திட்ட ஒண்ணு கத்துக்கல. அவங்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கெல்லாம் இங்க யாரும் இல்லை. ஏன்னா சொல்லி கொடுக்கறவனுக்கு தீட்சை நிலை என்னன்னு தெரியாது. இது நமக்குள்ள ஒரு பகிர்தல். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் மிக முதல்ல இல்லை, இவ்வளவுதான். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். நீங்க அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இந்த பக்கம் வந்துட வேண்டாம். இங்க அறிவெல்லாம் இல்லை. நீங்க அண்டவியல் படித்தால் இறைவனை உணர்ந்து விடலாம் நினைச்சீங்கன்னா வரவே வேண்டாம். இறைவனை உணர்றதுக்கு அண்டவியெல்லாம் படிக்க வேணாம். நான் சொன்னபடி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்னே ஒண்ணு, அந்த ஒன்னே ஒன்ன நோக்கம் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா போதும். நோக்கமே இல்லாம ஒண்ணு வேடிக்கை பாருங்க. அதை பயன்படுத்தணுன்ற எண்ணமே இல்லாம அதை பாருங்க. அது உங்களை கூட்டிட்டு போயிடும். இறைவன்கிட்ட தான் கூட்டிட்டு போகும். அது நோக்கமே இல்லாமல் எது உங்களால் நோக்கப்பட்டாலும் அது தன்னை காட்டும். அது உங்ககிட்ட எதையுமே மறைக்காது. அது இறைவன்கிட்ட உங்களை அழைச்சிட்டு போகும். அதுக்கு அண்டவியல்லாம் படிக்க வேண்டியதில்லை. அப்ப எதற்காக அண்டவியல் படிக்கணும்? நாம் யார்? நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? அம்மையும் அப்பனும் எவ்வாறு இந்த அண்டத்தை வடிவமைக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு இது ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கும். இது ஒரு உறவை ஏற்படுத்தும். அதாவது ஒரு அமையப்பருக்கும் இதனை கற்பவர்களுக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தணும். அதுதான் என்னோட விருப்பம். இதற்காக மட்டுமே வந்தா இது பொருத்தமா இருக்கும். மற்றபடி எந்த நோக்கம் இருந்தாலுமே இங்க பொருந்த முடியாது. தனிப்பட்ட எந்த நோக்கத்திலையுமே இந்த பாடத்திட்டத்தில் பொருந்த முடியாது. அதுதான் நான் அடிப்படையாக சொல்றேன். மற்றபடி நடைமுறைகள் எல்லாம் நம்ம இதோட நிறைய நடைமுறைகள் இருக்கு. அதை பின்பகுதியில பேசலாம். இதுதான் அடிப்படையானது. இந்த செம்மை வீட்டியல் பாடத்திட்டம் பற்றி சொன்னீங்க. அதனோட அடிப்படை சாரம் என்ன? இந்த பாடத்திட்டம் பெண்களுக்கு மட்டுமானதா இல்ல பொதுவானதா? எந்த வயதுல இருந்து இதுல சேரலாம்? அதான் செம்மை இல்லம் அப்படின்னு நம்ம அந்த கல்விக்கு பெயர் விட்டுருக்கிறோம். அதாவது இன்றைக்கு வாழ்க்கை ஒன்று உடல் நலக்குறைபாடு, இல்லை என்றால் பொருள் குறைபாடு, பொருளாதார குறைபாடு. இந்த இரண்டிலும் சிக்கல் இல்லை என்றால் மனநல குறைபாடு. இந்த 3 வகைமைகளால சூழப்பட்டிருக்கு. இந்த 3 இல்லாதவங்களாம் மிக குறைவுதான். ஒருவேளை இந்த 3 இல்லைன்னா அவங்களுக்கு யாருக்கும் என்ன தெரியாது. இந்த 3 பகைமை ஏன் இருக்கிறது என்பதை பற்றி நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அடிப்படையில இங்க உடல் பற்றி நிறைய கற்பிதங்கள் இருக்கு.
உடல் நலத்தை நம்ம தான் பராமரிக்கணும் அல்லது அதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யணுன்ற கற்பிதம் இருக்கு. இது நம்ம வரையான பல உரைகள் செயல்பாடுகள் வழியா உடைச்சிருக்கிறோம். அதையெல்லாம் இந்த கல்வியில கொண்டு வரும். நீ செய்யறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. முதல்ல இங்க என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க. முதல்ல இது என்னன்னு புரிஞ்சுக்க. அப்புறம் நீ ஏதாவது செய். அது என்னன்னே புரிஞ்சுக்காம நீ ஏதோ செஞ்சு இதை சரி பண்ணிடலாம், அதை நிமித்திடலாம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வேண்டாம். அப்போ முதல்ல உடலை புரிந்துக்கின்றதுக்காக தான் முப்பொருள் கொள்கை நம்ம நிறைய கற்பிச்சிருக்கிறோம். அதோடைய சுருக்கம் இதுல இருக்கும், செம்மை இல்லத்துல இருக்கும். அதிலே சிறுவர்களுக்கான வழிகாட்டல் இருக்கு. கூடுதலா பெண்களுக்கான தனி தன்மையில் கொண்ட சில உடல்நல வழிகாட்டல்கள், ஆண்களுக்கானது, இதெல்லாம் அதுல இருக்கு. அப்புறம் அதுலயே நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், பாடத்திட்டம் வகுத்திருக்கிறோம்னா பெண்கள் மற்றும் ஆண்களுடைய உடைகள் எந்த அளவுக்கு இவர்களுடைய உடல்நலக்கேடுகளுக்கு அடிப்படையா இருக்கு என்ற அளவுக்கு அதுல பாடத்திட்டம் இருக்கு. அதாவது மார்பு கட்டி வருவதற்கும் பெண்களுடைய ஆடை அணியும் முறைக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு. அதற்கும் ஆண்களுடைய சில குறைபாடுகளுக்கும் அவர்களுடைய ஆடை அணியும் வழக்கத்துக்குமே நிறைய நெருக்கமான தொடர்பு இருக்கு. இதெல்லாமே நம்ம பாடத்திட்டத்துல கொண்டு வந்து விளக்கி அதெல்லாம் சொல்றதுக்கு விருப்பமா இருக்கிறோம். அப்புறம் எவ்வளவு பேசினாலும் தீராது இந்த உணவு நடைமுறைகள். என்ன சாப்பிடுறது, எப்ப சாப்பிடுறது, எது காய்ச்சல் வந்தா என்ன சாப்பிடணும், சளி பிடிச்சா என்ன சாப்பிடணும், வயிறு வலிச்சா என்ன சாப்பிடணும், சாப்பிடாம இருக்க மட்டும் கூடாது, சாப்பிடணும், என்ன சாப்பிடணும். அப்புறம் முதியவர்களுக்கு என்ன உணவு பழக்கம், சிறுவர்களுக்கு என்ன பழக்கம், இது மாதிரி நிறைய இருக்கா. இத நம்மளும் அதான் நான் சொன்னேன், எனக்கு இந்த தலைப்புல ரொம்ப அயற்சி தான். ஆனாலும் நான் அயற்சியா என்ன பண்றது, தேவை இருக்கு சமூகத்துல. ஆனாலும் இயன்ற வரை இதெல்லாமே நம்ம பாடத்திட்டத்துல கொண்டு வர்றோம். மற்றது ஒரு எளிமையான வாழ்க்கை முறைக்கான சில வழிகாட்டல்கள், சில மனநல வழிகாட்டல்கள் ஓரளவுக்கு. அப்புறம் வீட்டு பராமரிப்பு, அது பொருட்களை எப்படி குறைச்சிக்கிறது, அல்லது என்ன நம்ம மரபொழிப்பட்ட பொருட்கள் எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற இது எல்லாமே அதுல செம்மை இல்லம். அது பொதுவா அந்த செம்மை இல்லம் கல்வி அதுவும் 6 மாதம் தான். அதை ஒருத்தவங்க விருப்பமா படிச்சுட்டாங்கன்னா பல இக்கட்டான சூழல்களை தவிர்த்திட முடியும். அப்புறம் அவங்களே முடிவெடுக்கவும் முடியும். அதை முறையா ஒரு கல்வி முறை ஆக்கிடுறோம்ல, தனித்தனி உரைகளா இல்லாம எல்லாத்தையுமே தொகுத்துடுறோம் இல்லையா. அப்பன்னா ஒரு வரிசை முறை வந்துருது, ஒன்றன் பின் ஒன்றா ஒரு பாடம் ஆயிடுது. அப்ப இவங்களுக்கு கேள்விகள் எழுவதும் விடை கிடைப்பதுமாக அது ஒரு கடைபிடிப்பதற்கு எளிதானதா மாறிடுது. அது ஒரு இல்லம் எப்படி ஒரு சிக்கல்களை குறைத்து கொண்டு ஓரளவு நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை செம்மை இல்லம் என்ற கல்வி நம்ம முன்வைக்குது. அதோட பாடத்திட்டமே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி. அண்டவியல்ல உணர்வு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதாவது உணர்வுல இருந்து எவ்வாறு பேரண்டம் வெளிப்படுது, இதை பற்றி சொல்லுங்க. அதாவது அது ஒரு நிறைய, அதாவது மீண்டும் இதெல்லாம் ஒரு பரவசத்தை தூண்டக்கூடிய ஒரு தலைப்பு. அதன் மீதான கேள்வியாகவும் இருக்கு. உணர்வு என்பது நம்ம எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும் மீண்டும் நான் இப்ப என்ன எனக்கு இருக்கோ அதை தான் நான் சொல்றேன். ஏதுமற்றது, அது ஒரு ஏதிலி. அதாவது பண்புக்கு ஒரு மறைமொழி இருக்கிறது. உறைவும் நிறைவும் ஒன்றே எனக்குள்ளும் ஏதிலி கொற்றே பண்பென கொள்க என்பது நம்ம இன்னும் எந்த நூலையும் வெளிப்படலை. அது ஒரு எழுதப்பட வேண்டிய ஒரு நூலுக்குரிய ரொம்ப இன்றியமையாத ஒரு கருத்துக்கான மறைமொழி இது. இந்த பண்பு என்றால் என்ன, நம்ம ஏற்கனவே பல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம். இது நான் வியக்கக்கூடிய ஒரு மறைமொழி. இது அப்படி ஒரு செறிவாக வழங்கப்பட்டது. இது உறைவும் நிறைவும் ஒன்றே எனக்குள்ளும் ஏதிலி கூற்றே பண்பென கொள்க. உறைவு என்றது இந்த உறைவு நிலை, எல்லாமே உறைந்து இருக்கிறது. இயக்கம் உச்சமாக இருக்கும்போது அசைவே கிடையாது. எம்பெருமான் இயக்கத்தின் மிகுதியில் இருக்கிறான், உச்சத்தில் இருக்கிறான் எனும் போது அவன் அசைவற்றவன். அவன் இயக்கத்தில் மிகுந்து விட்டால் அசையாது. ஏன்னா அசைவு என்பது தனிந்தால் தான் நிகழும்.
அந்த நிலையில் இருக்கிற அப்படி இருக்கிற எல்லாமே உறைவு தான். அதான் உறைநிலைன்னு நம்ம சொல்றோம். அதே நேரம் அந்த உறைவு அசைந்து ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வெவ்வேறு கோலங்கள் வெளிப்படுது. அண்டங்களுக்குள்ள எவ்வளவு பொருள், உயிரினம், புழு, பூச்சி வரைக்கும் இவ்வளவு வெளிப்பட்டு அது எல்லாமே ஒரு நிறைவு நிலை அடையுது. ஒரு பக்கம் உச்சம் இயக்கம், அங்க அசைவே இல்லை, அது ஒரு உரைநிலையில இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு புழு பூச்சி மனிதர்கள் மரம் மட்ட வரைக்கும் வந்துருது. அவ்வளவு தனிஞ்சு இவ்வளவு இல்ல நிறைவடைந்து மீண்டும் அந்த உரைநிலைக்கு போகுது. இப்போ பண்புன்றது என்னன்னா, அந்த உரைநிலையும் நிறைவு நிலையும் ஒன்றுதான். அது வேற வேற இல்ல. இது வேற அது வேற இல்ல. உறைவும் நிறைவும் ஒன்றே எனக் கொள்ளும் ஏதிலி கூற்று. இந்த ஏதிலி என்ற சொல் என்னன்னா, ஏதுமே இல்லாதவன், தனக்குன்னு எதுவுமே இல்லாதவன், இல்லாத நிலை. ஏதிலி கூற்று. கூற்று என்பது ஒரு ஒரு வரையறுத்து தெளிவாக முன்வைக்கப்படும் கருத்து. அதாவது அதுல பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை, அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதான் கூற்று. அதனாலதான் மரணத்தை கூற்றுன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. கூற்றுவன் ஏன்னா அங்க மரணம்னா மரணம் தான், அதை இழுத்துட்டு இருக்கிறது போறது அதெல்லாம் இல்லை, அதான் கூற்று. ஏதிலி கூற்று. அந்த இடத்துல ஏதுமே இல்லாதவனுடைய கூற்றாக எது இருக்கோ அந்த ஏதிலி கூற்று, அதுதான் பண்பு. பண்புன்றது என்ன? ஒன்று தன்னுடைய மூல நிலையும் இறுதி நிலையும் ஒன்றுதான் என்ற நிலையில் இருக்கு. ஆனா அது தனக்குன்னு எதையுமே வச்சுக்கல, தனக்குன்னு எதுவுமே இல்லை, ஏதிலி அது. அதான் பண்பு. இது உணர்வுக்கு மிக நெருக்கமான ஒரு விளக்கம். இப்ப உணர்வு என்பது என்ன? இறைவனுடைய ஒரு உச்சமான நிலை, இயக்க நிலை இறுதி வெளிப்பாடு வரை பரவி இருக்கு. அதான் உணர்வு. உணர்வின் வழியாக நீங்க நாம உணர்த்தப்படுது, நமக்கு உணர்கிறோம் என்றால் இறைவனுடைய ஒரு உச்சத்தையும் உணர முடிகிறது. மிக மிக இறுதி நிலையில் உள்ள வெளிப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புழு, பூச்சி அல்லது ஒரு மனிதர், இவங்களையும் உணர முடியுது. ஏன்னா உணர்வு தான் நிரப்பி இருக்கு. இதுதான் உணர்வு. அது உச்சமும் அதுதான், தாழ்ச்சியும் அதுதான். இதான் பண்புக்கும் உணர்வும் சமம் அல்ல, ஆனால் இரண்டுக்கும் ஒரு அவ்வளவு நெருக்கமான உறவு உண்டு. இந்த பண்பு பற்றிய மறைமொழி விளங்கிக்கிட்ட நல்ல உணர்வுல நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இதுதான் உணர்வு அப்படின்றது. அப்போ இந்த உணர்தல் எனப்படுவது இன்னைக்கு எப்படி நடைமுறையில இருக்குன்னா, அது ரொம்ப வருத்தமானது. எனக்கு நான் கவலையா இருக்கேன்றதை நீ உணரவே இல்லையான்றது, அதெல்லாம் உணர்தல் கிடையாது. அது நீ புரிஞ்சிக்கவே இல்லையா, என்னவே இல்லையா, நினைக்கவே இல்லையான்னு கேட்கலாம். இது உணர்வுன்னா அதுக்கு ஒரு பொருள், உள் நிகழ்வது, உள்ளில இருந்துதான் உண் வருது. அப்புறம் அருக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். உகரத்துக்கு ரொம்ப ஆழமான விளக்கமே தமிழ் நூல் உங்களுக்கு எல்லாம் நிச்சயமா தெரிஞ்சு. உகரம் தான் முதல் எழுத்து. அப்ப உணர்வு அப்படின்னு முடியுதுன்னா அது நம்முடைய மொழி தமிழ் வழியாகவே முதல் நிலையை நோக்கி, ஆதி நிலையை நோக்கி அழைத்துட்டு போறது, அதான் உணர்வு அப்படின்றது. அப்ப இந்த உணர்வு என்ற சொல் வைத்திருக்கும் விளக்கம் இறைவனுடைய ஒரு எல்லையில்லா தன்மைகளையும் கூட நமக்கு நாம் விளங்கி கொள்ளுமாறு அருளுவது அப்படின்னு நம்ம முதல்ல, அதிலிருந்துதான் நமக்கு இந்த அண்டவியல் பாடங்கள் எல்லாம் அங்கிருந்துதான் நமக்கு அருளப்படுகிறது என்பதுதான் நம்ம இதுல எடுத்துக்கணும். சரி. செம்மை வீட்டியல் பாடத்திட்டத்துல ஒரு கேள்வி. கூட்டு வாழ்க்கையின் அடிப்படை ஒழுங்குகள் குறித்து உங்க பார்வை என்ன? என்னுடைய பார்வை என்னன்னு இன்னும் 100 உரைகளாவது ஆட்டினாலும் புரியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மக்கள் கூட்டு வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்க விரும்பல. அதுதான் இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது. சில கருத்துக்களை எல்லாம் புரிஞ்சுக்காத மாதிரியே இருப்பாங்க. அது அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு அதுக்கு பொருள். கூட்டு வாழ்க்கையெல்லாம் அப்படிதான். பலருக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இருக்குன்றதுனாலே எல்லாம் அவங்க முழுமையெல்லாம் அதை புரிஞ்சுக்க விரும்புறது இல்லை. அது எப்படின்னா ஒரு தொலை தூரத்துல வச்சுக்கிறது. அது பொதுவா இங்க என்ன பொதுவா மனநிலை இருக்கு. நானே பெருநகரத்துல இருந்தப்ப பொதுவா என்ன உரையாடல் இருக்கும் நிறுவனங்கள்ல எல்லாம், ஒரு 50-60 வயது, 50 எல்லாம் பேச மாட்டாங்க, ஒரு 60 வயசுக்கு பிறகு போய் நிம்மதியா வாழணும் அப்படிமா. எனக்கு அதை கேட்கும் போதே திகிலா இருக்கும். அட பாவிங்களா,
30 வயசுல இப்படி பேசுறீங்களடா, என்னைக்கு இன்னும் 30 ஆண்டு கழித்து நிம்மதியா இருக்கிறத பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இருப்போமான்னே நமக்கு தெரியாது. அப்ப எனக்கு அதுதான் கேள்வி வந்துச்சு. நிம்மதி இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த நிம்மதியை எதுக்கு ஒரு 30 ஆண்டுகள் தள்ளி போடுறாங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே இதெல்லாம் உண்மையிலே இது வரைக்குமே புரியல. அது எப்படி அப்படி ஒரு மனிதரால இருக்க முடியும்? அதை விட என்ன பெருசா இப்ப இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல. சரி, அப்ப நான் வந்து ஏதோ ஒரு மனநிலை, ஒரு சூழல்ல எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஊர் திரும்பணும் அப்படின்னு நான் சொன்னப்ப எல்லாருமே துக்கம் தான் விசாரிச்சாங்க. என்ன இப்படி நல்லா தானே போயிட்டு இருக்கு, இவ்வளோ பரபரப்பா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சிக்கல்? இல்லைங்க, நான் போய் நிம்மதியா இருக்க போறேன்னு தான் நானும் சொல்லுவேன். அதே ஆட்கள் சொல்லுவாங்க, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற. இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீயே நிம்மதியா இருக்கணும்னு தான் பேசிட்டு இருந்த, நான் நிம்மதியா இருக்க போறேன்னு சொல்லிட்டேன். ஏன் அவசரப்படுறன்னா நீ என்ன சொல்ல வர்ற? நீ மட்டும் எப்படா சீக்கிரம் போய் நிம்மதியா இருக்கலாம்னு கேக்குறியா? எதுக்கு இதுல என்ன அதாவது ஒரு சிக்கல்ல இருந்து தப்பிச்சு வெளியில ஓடணும்னு ஒரு நினைக்கும் போது ஏன் அவசரப்படுறன்னு கேக்குறவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்ல முடியும்? சீக்கிரம் போன்னு சொல்லலாம், இல்லன்னா நீ வெளியில போறதுக்கு நான் கொஞ்சம் உதவி செய்யறேன்னு சொல்லலாம். ஏன்ப்பா அவசரப்படுறேன்னு கேட்டா இதுக்கு என்னையா பொருள்? எனக்கு எல்லாம் புரியல. அது மாதிரிதான் கூட்டு வாழ்க்கையை பத்தி மக்கள் ஒரு காலம் வரும், அப்ப நம்ம கூடி வாழ்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீ நினைச்சா இப்ப கூட தான் கூடி வாழலாம். அது என்ன ஒரு கனவா வச்சுக்கிறது? ஏன்னா அது மேல இவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் வந்து தடுக்குது. கூட்டு வாழ்க்கை நிறைய அச்சங்களை கொடுக்குது. நமக்குன்னு எதுவும் இல்லாம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன எனக்கு அந்த பகுதியெல்லாம் நான் புரிஞ்சுக்க விரும்புறது இல்லை. நான் பொதுவா எதை வியக்கிறேனோ அதை புரிஞ்சுக்குவேன். இல்லைன்னா ஏதோ ஒரு எங்கேயாவது அன்பு நமக்கு பொங்கும் போது அதை புரிஞ்சுக்குவோம். இதுல வியக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை, இங்க அன்பு பொங்குறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு வீணா போன கூட்டம். இதுல போய் என்னத்தை புரிஞ்சுக்கிறதுன்னு நான் ஒதுங்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரியுது, இவங்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்கு. அந்த அச்சத்தை எல்லாம் நம்ம நீக்க முடியாது. அப்படி எல்லாம் நான் நீக்க போறது இல்லை. நீ பயந்தா பயந்துட்டே கிடையாது, அவ்வளவுதான். தலையெழுத்துன்னு ஒண்ணு கிடையாது, சும்மா ஒரு பேச்சு வழக்கு சொல்றேன். ஆனா ஒண்ணு செய்ய வேண்டியிருக்கு. அது அது எனக்கு இருக்கிற ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, மாணவர்கள்னா ஒரு உறவு தான். அந்த உறவுல ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. நான் பாரு, கூட்டு வாழ்க்கையை தவிர வேற கதி இல்ல, அதை தவிர வேற வழியே கிடையாது உனக்கு. இது வந்து ஒரு சிறப்பு தகுதின்னு தயவுசெய்து நினைச்சுக்காத. இது நீ வாழணும்னா இதான் வழி அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அதுல நிறைய உரையாடி இருக்கிறோம். இப்போ உங்களுக்கே தெரியும், செவி கேட்கிறவங்கள பெரும்பகுதியினருக்கு தெரியும், உணாக்காப்பு குழு ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுல ஒரு நிகழ்வு சொல்றேன், ஒரு நடந்த நிகழ்வை சொல்றேன். வேற எங்கேயும் அதை பதிவு பண்ண முடியாது. சரி. கொண்டக்கடலை கொள்முதல் பண்றதுக்கு நம்ம உணக்காப்பு குழுவுடைய பொறுப்பாளர் சபரி போறாரு. அவங்க வந்து மானாவாரியா தான், மழையில வேளாண்மை செய்யறது தான். ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த வேளாளர் என்ன சொல்றாரு, வேளாளர்னா விவசாயம் பண்றவங்க, இந்த வேளாளர் என்ன சொல்றாரு, 67 ரூபாங்க விலை ஒரு கிலோ அப்படின்றார். அப்புறம் கூடுதலாவும் இருக்கு, இன்னும் 2-3 பேர்கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட கூட்டு போறேன், நீங்க எனக்கு மட்டும் ஒரு 70 ரூபா கொடுத்துருங்க, அவங்களுக்கு வேணா நீங்க 67 கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் ஒண்ணுமே சொல்லல. இவர் ஒண்ணுமே சொல்லாம எல்லா இடத்துக்கும் போறாரு, பாக்குறாரு. மொத்தமா எல்லாத்தையுமே கொள்முதல் பண்றோம் நம்ம. இப்ப என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் 70 ரூபா அப்படின்னு இவரே சொல்றாரு. அவங்க எல்லாம் 67 ரூபா தான் கேக்குறாங்க. மத்தவங்க அவங்க வந்து 67க்கு மேல 68க்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து 70 ரூபா தரேன் அப்படின்றாரு. இதுதாங்க கூட்டு வாழ்க்கையோட ஒரு சிறந்த சான்று. இது ஏன் நம்ம சொல்ல முடியுது தெரியுங்களா? இது வந்து சபரியோடைய அந்த மனநிலை, அதை விட்டுருவோம். அதை இங்க கொண்டு வர விரும்பல. அது யாரா வேணா இருக்கட்டும், அந்த இடத்துல தனிப்பட்ட நோக்கத்தின் மீது பற்று குறைச்சிக்கிட்டாலே, வெறி பற்று இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே இது தானே வந்துடும். நம்ம ஒரு 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 250-300 குடும்பங்களுக்கான உணவுப் பொருளை தான் கொள்முதல் பண்ண போறோம். நம்ம வணிகம் செய்யல.
அப்ப நம்ம ஒரு ஒரு பெரிய குடும்பத்துக்கான கொள்முதல்ல நம்ம இருக்கிறோம். அந்த உழவர் யாரு, வேளாளர் யாரு? அவரு நம்ம குடும்பம் தானே. அவர் யாருக்காக செய்யறாரு? நம்ம சாப்பிடறதுக்கு தானே செய்யறாரு. அவர்கிட்ட போயிட்டு 2 ரூபா குறைச்சு கொடு, 3 ரூபா குறைச்சு கொடுன்னு எப்படி பேச முடியுன்ற எண்ணம் இயல்பா வருது ஒரு மனுஷனுக்கு. அதெல்லாம் நீங்க 70 ரூபா தரோம் அப்படின்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, கூட்டு வாழ்க்கை அப்படின்ற ஒரு கருத்து இல்லாத ஒரு கொள்கையில இதுக்கு இடம் இருக்கா? சாத்தியம் வாய்ப்பு இல்லை. இப்ப அங்க தொடங்கி இந்த உணாக்காப்பு குழு உறுப்பினரா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பொருள் போய் சேருது இல்லையா? இதுல எல்லாத்துலயும் இடையில எத்தனை பேர் வேலை செய்யறோம்? நீங்க, மற்ற பொறுப்பாளர்கள், செயல்பாட்டாளர்கள், எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு. இந்த உழைப்பை எதுங்க இணைக்குது? ஏன் ஏன் இவ்வளவு வேலை? நீங்களே வேலை செய்யறீங்க. இப்போ ஒரு தொடங்குனதுல இருந்து வேலை அதிகமா இருக்கு உங்களுக்கு, சபரிக்கே அதிகமா இருக்கு, மற்ற பொறுப்பாளர்களும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. உங்க எல்லாரையும் எது வேலை செய்ய தூண்டுது? நீங்க சும்மா சொல்லுங்களேன், எதுங்க வேலை செய்ய தூண்டுது உங்களை? இந்த ஒரு கடுமையான பணிச்சுமையை கூட பகிர்ந்துக்கணும்ன்ற எண்ணம் வருவதற்கு அடிப்படை என்னன்னா, நான் எனது, எனக்கானது, என்னோடது, என்னோட நலன் தான் முக்கியம், அல்லது என்னோட நிம்மதி தான் முக்கியம் என்ற எண்ணத்தை கடந்து வர்ற அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான். அதுதான் கூட்டு வாழ்க்கையை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுமே நான் எனக்காக தான் இருப்பேன், ஏன் நல்லதுதான் முக்கியம், ஏன் உடம்பு தான் முக்கியம், என்னோட உரிமை மட்டும்தான் முக்கியம், இல்ல என்னோட அதிகாரம் தான் முக்கியம். இப்படி இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களோட கூடி வாழ முடியல, நீ எங்க போய் ஒரு கூட்டத்துல கூடி வாழ முடியும்? இன்னைக்கு மனிதர்கள் குடும்பத்துல இருக்காங்களே தவிர தனித்தனியா தானே இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்றதை கேட்கிறோம், இவ்வளவு உறவினர்கள் இருந்து நான் தனியா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு நெருக்கடினா யாரும் இல்லை, எனக்கு ஒரு கவலைன்னா அதை புரிஞ்சுக்கிறது கூட ஆள் இல்லை, அதை நான் யார்ட்டையும் பேச முடியல. அப்புறம் என்ன வாழ்க்கை? கூட்டு வாழ்க்கை, தனி வாழ்க்கை. தனி வாழ்க்கைன்னு தனியா இருக்குது என்ன வாழ்க்கை? ஒருத்தருக்கு ஒரு துயரம் அப்படின்னா ஒரு கூட்டத்துல இருக்கிற யாரோ ஒருத்தராவது, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது கவலையா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, உனக்கு ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்கறதுக்கு இல்லைன்னா எதுக்கு இங்க இருக்கணும்? மறுபடியும் எனக்கு அதே கேள்விதான், இப்படித்தான் இங்க இருக்கும்னா இதுல இருந்து என்ன, இல்லைன்னா என்ன? ஒரு கூட்டு வாழ்க்கை நம்ம என்ன சொல்றோம்? பொருளை பிரிச்சுக்கிறதா, வருமானத்தை பிரிச்சுக்கிறதா, இல்ல பெரிய வீடு எடுத்து ஆளுக்கு ஒரு அறையில தங்குறதா? அதெல்லாம் இல்ல. நம்முடைய மனிதர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை பகிர்ந்துகிறது, உரிமைகளை பகிர்ந்துகிறது. ஒவ்வொருத்தரும், நான் இதுல உணாக்காப்பு குழு உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கூட சொன்னேன், ஒவ்வொருவரும் தங்களுடைய வளங்களையும் திறனையும் பகிர்ந்துகிறது. அதுதான் ஒவ்வொருத்தட்டையும் வளம் இருக்கு, பொருள் இருக்கு, அல்லது செல்வம் இருக்கு, நிலம் இருக்கு, இத பகிர்ந்துக்கிறோம். நம்ம திறனை பகிர்ந்துக்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு திறன் இருக்கு, அதை பகிர்ந்துக்கிறோம், தான் மட்டும் வச்சுக்கல. அது போல ஒரு மனிதருக்கு ஒரு துயரம்னா அதை பகிர்ந்துக்கிறதுக்கு, ஒரு அநீதி, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு அநீதி நிகழுது, தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா அப்புறம் எதுக்குங்க வாழ்க்கை? ஏங்க இருக்கணும்? கூட்டமா ஏங்க இருக்கணும்? தனியாவே இருந்துடலாம்ல, அதுக்கு ஏங்க பக்கத்துல 100 பேரு? இத நம்ம பல்வேறு இதுல நம்ம ஏதோ ஒரு வகையில் நடைமுறைப்படுத்தும். இப்போ இதை பற்றி கூட செவி வரும், நம்ம சீர் உணவு இது ஒரு நல்ல உணவு சிறப்பா நடத்திட்டு இருக்கு, சமைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு போதிய வருவாய் இல்ல. அப்படின்னா நீ வேடிக்கை பார்த்துட்டு போகணுமா? ஒருத்தர் கண்ணில் படுறாங்கன்னா நீ போய் நின்று, அம்மா நீங்க தரமா சமைக்கிறீங்க, உங்களுக்கு என்னது வேணுமா, ஏன்ட்ட இருக்கு, இல்லாதவங்க எல்லாம் கொடுக்க சொல்ல, இருக்கிறவங்க கொடுக்க வேண்டியது தானே. அம்மா நான் அரிசி வாங்கி தரேன், பருப்பு வாங்கி தரேன், நல்லா சமைங்கம்மா, நல்லா இருங்கம்மா சொன்னா என்ன நீ குறைஞ்சிருவ, இப்ப என்ன இழந்துருவ? இதுதான் கூட்டு வாழ்க்கை, இது உதவி கிடையாது. அந்த முகத்துல ஒரு மலர்ச்சியை பார்த்துட்டியா, அவ்வளவுதான் நீ அப்படி அதுக்குதான் பிறந்த. சிரிச்சுட்டாங்களா, மலர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா, நீ கூடிட்ட, அவங்க கூட கூடுற, அவ்வளவுதான். இதுதான் கூடல். வேற என்ன கூடல்னா என்ன? இது ஒரு கூட்டத்துக்கே இப்படி இருந்தா அந்த 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 வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்பனை செய்யணும். மக்கள் அதை தான் செய்யணும். இங்க என்ன ஆயிடுதுன்னா, இந்த வரட்டு புடிவாதம், பெருமைக்கு ஆடுறது, தன்னுடைய நிம்மதிக்காக அடுத்தவங்களை கெடுக்கிறது, இந்த மாதிரி சமூகமே எல்லா துறைகள்லயும் இருக்கு. ஒரு மருத்துவத்துறை எடுத்துக்கலாம், அரசியல் துறை, ஏன்னா நீங்க எந்த வணிகம் வேணா எடுத்துக்கங்க. தனக்கு பணம் வரணும், தனக்கு நிம்மதியா இருக்கணும்,
அதுக்காக அடுத்தவங்களோட உரிமையை பிடுங்கிறது, அடுத்தவங்களை கெடுக்கிறது, இது பெருகி போச்சு. ஏன் இவங்கெல்லாம் வளர்றாங்க? ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ இந்த மாதிரியான தீவினைகளை செய்யறவங்க ஏன் ஆடுறாங்க? இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இங்க யாரு இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்களுடைய வருத்தம் என்ன, அவங்க ஏன் துயரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட இங்க யாரும் கிடையாது. அப்போ எது அகந்தையில ஆடுதோ, எது ஒரு இருமாப்பு கொண்டு அலையுதோ, அதெல்லாம் இங்க வெற்றி பெறுது. கூட்டு வாழ்க்கை அப்படிப்பட்டது கிடையாது. இந்த கூட்டு வாழ்க்கையில யாரையும் போட்டு மிதிக்கவே முடியாது. அடி விழும். உடனே கேள்வி 4 பேர் கேட்பாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டு குடும்பம் இருந்ததுங்க. அந்த கூட்டு குடும்பங்கள் இருந்த வரையில எவ்வளவு சிக்கல்கள் குறைவா இருந்தது. அதுல பெண்கள் மீதான ஒடுக்குமுறை எவ்வளவு இருந்துச்சா? ஒரு குடும்பம், ஏன்னா அங்க ஏதாவது கை வச்சா 4 பேர் வருவான். சித்தப்பம்பா, மாமம்பா, என்னமோ ஒரு முறை சொல்லிட்டு வருவான். இல்ல 4 பெண்கள் அலறிட்டு ஏன்டா போட்டு அடிக்கிறேன்னு கேட்கும். இன்னைக்கு தனித்தனியா ஆனதுக்கு அப்புறம் குழந்தைகள் மீது வன்முறை, எவ்வளவு வன்முறை குழந்தைகள் மீது. பெற்றோரை போட்டு என்ன பாடுபடுத்துறாங்க? கேட்கறதுக்கு ஒரு தாத்தா பாட்டி இல்லை. தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சொல்லுது? ஒழுங்கா படிக்க வைக்கல நீ அப்படின்னு மேலே ஏத்தி விடுது உட்காந்துட்டு. எல்லாமே அடுக்கு வீடு ஆயிடுச்சு. இங்க நடக்கிறதுக்கு அங்க அழுகுரல் சத்தமே கேட்காத அளவுக்கு தான் அழுதுட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்பம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே 10 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தா தனித்தனி தீவா இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்துதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கூடி வாழுங்க அப்படி. கூட்டு வாழ்க்கை வேணும். ஒருத்தருக்கு துயரம்னா இன்னொருத்தர் அதை கேட்கணும். அவங்க சரியா இருக்கிறாங்களா தவறா இருக்காங்க, அந்த 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 வெங்காயத்தெல்லாம் தூக்கி 2வது வைக்கணும். ஏன்னா இப்ப என்னுடைய பார்வை அதுதான். பாருங்க, சரி தவறு இதெல்லாம் 2வதுங்க. நீ முதல்ல அழாதன்னு சொல்ல தெரியணுங்க. நீ முதல்ல அழாத, இந்த கண்ணை தொடச்சுக்க, நீ சிரி, அப்படி சொல்லணும். அப்புறம் பேசணும். முதல்ல தட்டி கொடு, சாப்பிட வை, அப்புறம் கேளு, அப்புறம் சரி கேளு. கேட்டுட்டு நீ இல்லம்மா நீ செய்ததுதான் தவறு, இல்லப்பா நீ செய்தது தவறு, அப்புறம் சொல்லு. வரும்போதே தீர்ப்பு எழுதிட்டு வர்றது, வரும்போதே நீ இப்ப இப்படிதான் உன் தலையெழுத்து அப்படிதான், நீ பிறந்த நேரம் அப்படி, நீ கல்யாணம் பண்ண நேரம் அப்படி, இல்ல நீ சரியா நடந்துக்கல அப்படி. ஆணோ பெண்ணோ 2 பேருக்கும் சமந்தான். என்ன ஒரு இடத்துல ஆணா இருக்கும், ஒரு இடத்துல பெண்ணா இருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா பேசுறாங்க? இதெல்லாம் இந்த மக்களுக்கு இந்த சடங்குகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நான் அப்படி எல்லாம் நினைக்கல. இவங்களுக்கு ஒருத்தவங்களோட துயரத்தை தீர்ப்பதற்கான அக்கறை இல்லை. இவங்க செய்ய மாட்டாங்கங்க. இவங்க செய்ய மாட்டாங்க. இப்ப ஒண்ணு இல்ல, ஒருத்தருக்கு இப்ப நம்ம செம்மையில என்ன பண்றோம்? செம்மை சமூகத்துல உடம்பு முடியல, என்ன செய்யறோம்? ஆழியால் இருக்காங்க, 4-5 பேர். இங்க சேந்தன், காந்திமதி, என்ன அங்க அமுதா, இங்க சில நேரங்கள்ல நளினி, இது மாதிரி பிரேமா, எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. இன்னும் சொல்லிட்டே போலாம். இவங்களாம் என்ன செய்யறாங்க? அம்மா எனக்கு என் பிள்ளைக்கு உடம்பு முடியல, இல்ல வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியல, ஏதாவது சொன்னா ஒரு வழிகாட்டல என்கிட்ட கேட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க தேறி வர்ற வரைக்கும் பாத்துக்கிறாங்களா இல்லையா? இதுதான் அக்கறை. இந்த அக்கறை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நீ டாக்டர்கிட்ட போ, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இது மருத்துவத்துறை மேல இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைன்னு நினைச்சிக்க கூடாது. இவன் இது பார்க்காது, அவ்வளவுதான். இது அக்கறை கிடையாதுங்க. அக்கறை கிடையாது, அரவணைப்பு கிடையாது. நேரம் கையில காசு இருக்கு, கொண்டு போய் அங்க சேர்த்து விட்டுட்டு நான் தான் கூட்டு போயிட்டேனே, நாங்க நல்லா தானே பாத்துக்கிட்டேன், டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டேன். இதை போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சடங்கு, இந்த ஜோதிட நம்பிக்கை, இந்த இந்த ஆன்மீக நம்பிக்கை, இது எல்லாமே இவங்களுக்கு அதுல மேல நம்பிக்கையே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஏன்? ஒரு குடும்பத்துல இருக்கிற மூத்தவங்க இளையவர்களோட பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு அக்கறை கிடையாது, உண்மையை சந்திக்கிறதுக்கு பயம். உடனே நீ அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இப்படி ஒவ்வொருத்தருமே கை கழுவி விட்டு எங்க நீங்க தள்ளி விடுறீங்க? யார்கிட்ட தள்ளி விடுறீங்க? வெறும் பணத்துக்கும் வேற சில ஆதாயங்களுக்குமா உட்கார்ந்துட்டு இருக்கிறவன்ட்டல்ல நீங்க பிள்ளைகளை தள்ளி விடுறீங்க. ஏன் நீ பார்த்தா என்னத? அப்படின்னா உன்னால தீர்க்க முடியாத பிரச்சனை ஒரு கொடூரமான வில்லனும் வில்லியும் இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? 4 பேர் தட்டி கேட்டா ஒருத்தனையோ ஒருத்தையோ அடக்கி விட்டு போறோம். அப்ப இங்க என்ன நடந்துருது? அது தனித்தனியா என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுது. ஒருத்தருக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அதை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது.
உடனே சடங்குகள் பக்கம் திருப்பி விட்டுட்டு அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படிங்கிறது. ஒரு சின்ன குழந்தைங்க படிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. கொண்டு போய் கடுமையா நடந்து ரொம்ப உங்களோட வார்த்தையில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பள்ளிக்கூடம் அதுல தானே தள்ளி விடுறீங்க. ஏன் நீ வீட்டுல வச்சு பாக்குறதுக்கு உனக்கு அக்கறை இல்லை அதானே? அதானே உண்மை. நீ வீட்டுல வச்சு ஆனாவனா சொல்லி தர தெரியாதா? 6 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு ஆனாவனா ஏபிசிடி 1 2 3 ஒரு 1000 வரைக்கும் 1 2 3 கூட்டல் கழித்தல் சொல்லித்தர தெரியாதா? நீங்க தான் பெரிய படித்த மேதாவிகளாச்சு, ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? உங்களுக்கு அக்கறை இல்லை யாரு மேல? உங்க புள்ள மேல. உங்க புள்ள மேலேயே அக்கறை இல்லை. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கல்வி முறைன்னா என்ன தெரியுமான்னு சும்மா நடிக்கிறீங்க. உங்களுக்கு கல்வி முறை மேலாம் நம்பிக்கை கிடையாது. நீங்க கை கழுவுறதுக்கு ஒரு நிறுவனம் வேணும், அவ்வளவுதான். அது கல்வித்துறை, மருத்துவத்துறை, ஆன்மீகத்துறை, ஜோதிடத்துறை, கோயில் சடங்குத்துறை, இது எல்லாமே அக்கறையின்மையில தான் வளர்ந்துருக்கே தவிர அந்த நிறுவனங்கள் மேல இவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில இல்ல தான். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நீங்க கை கழுவுறதுக்கு ஒரு இடம் தேடுறாங்க, யார் மூஞ்சிலையாவது கை கழுவி விட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். இங்கதான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் நான் கூட்டு வாழ்க்கையை முன்வைக்கிறேன். இவ்வாறு கூடி வாழும்போது நீ எங்கேயும் போகணும், மருத்துவமனைக்கெல்லாம் போகணும், வா பார்த்துக்கலாம். இந்த ஜோதிடம் இந்த எலக்ட்ரிக் போடு, உனக்கு என்ன பிரச்சனை, இதானே சரி பண்ணிக்கலாம். இது சரியில்லையா, இந்த அதை பாரு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் வேணும் ஒரு சமூகத்துக்கு. அந்த 10 பேர் நாளைக்கு ஒரு 1000 பேரா வளர்ந்துட்டாங்கன்னா அந்த சமூகத்துல எல்லாருக்குமே வாழ்க்கை இருக்கும். இதுதான் கூட்டு வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். கூட்டு வாழ்க்கைன்றது வந்து 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி 5 பேர் ஆளுக்கு 2 ஏக்கர் பிரிச்சுக்கிறது கிடையாது. இந்த ஊர் திரும்புற நிறைய பேர் ஊர் திரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சேட்டையெல்லாம் பண்ணாங்க. நாங்களாம் கூட்டு வாழ்க்கை என்னைய கூட்டு வாழ்க்கைக்கு திரும்பினீங்கன்னா இல்லைங்க, நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து 15 ஏக்கர் வாங்கியிருக்கோம். இதுக்கு பேர் கூட்டு வாழ்க்கை, இதுக்கு பேர் கூட்டு வாழ்க்கை கிடையாது, இது ஒரு லே அவுட். இது ரியல் எஸ்டேட்ல லே அவுட்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது கூட்டு வாழ்க்கைன்றது வேற அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் தெரியாம கிடையாது. நான் பேசுற எல்லாமே இதை கேட்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பயம். ஏன்னா இப்போ ஒண்ணு அழுது ஐயோ எனக்கு முடியலன்னு, அது இன்னொருத்தர் அழ வச்சுட்டு தான் இருக்கு. எங்க நம்ம என் கழுத்துல இருந்து கால் எடு அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு என்ன பயம்? நம்மளையும் எடுக்க சொல்லிடுவாங்களோ. இங்க எல்லாம் யாராவது யாரையாவது போட்டு அடக்கி வைக்கணும், யாரும் நிம்மதியா இருந்துடக்கூடாது. அதுல எங்க போய் கூடி வாழ்றது? நடிச்சிட்டு மட்டும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. இந்த பாசாங்கெல்லாம் இல்லாம உள்ளது உள்ளபடி பேசிட்டு எனக்கு இது ஒத்து வரும், இது ஒத்து வராது, எனக்கு வேணும் வேணாம், ஆனாலும் நம்ம கூடியிருப்போம் அப்படின்றத நான் சொல்ற கூட்டு வாழ்க்கை. அது வந்து மக்கள் மறுபடியும் சொல்றேன், இது புரியாமலாம் இல்லை, இது எல்லாருக்குமே புரியும். ஆனா இதை ஒத்துக்கிறதுல பயம். குடும்பம் உடஞ்சிருமோ, இது குடும்பமே இல்லைன்றேன்னா இதுக்கு மேல இந்த பானை இதுக்கு மேல உடைக்கவே முடியாது. நீயே சின்ன சின்னதான் வச்சிருக்கிற, நானாவது புதுசா ஒண்ணு கட்டலான்ற, நீ அதுவும் வேணான்ற. நீ வச்சிருக்கிறது பானையே அல்ல, நீ உடைச்சிட்ட. என்னைக்கு ஒரு குடும்பத்துல என்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் தன்னை தனித்தனியாக கருத தொடங்கிட்டாங்களோ அப்பவே பானை உடைஞ்சிருச்சே, அதுவே முடிஞ்சிருச்சே. அப்புறம் என்னது மறுபடியும் வேற ஒருத்தன் வந்து உடைக்கிறது? அதெல்லாம் இல்லை. ஆனா மக்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு. அது பரவாயில்ல, பயந்தா பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப யாரையும் வற்புறுத்தி எல்லாம் கூப்பிடல. ஆனா நான் சொன்னபடி எனக்கு ஒரு உறவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லார்ட்டையும் மாணவர்களுக்கு இதை என்கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட எனக்கு ஒரு உறவு இருக்கு. அதுல இருந்து எனக்கு ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமையில நான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன். எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காட்டி போகட்டும், அவ்வளவுதான். செம்மை கொள்கை கல்வியின் ஆசிரியர்கள் யார் யாரு? செம்மை கொள்கை கல்விக்கு ஆசிரியர் குழு நியமிக்க வேண்டியிருக்கு. அது நான் பேச வேண்டியிருக்கு. பேசி ஒரு நியமிச்சிருவோம். எல்லா பாடங்களும் நான் நடத்தல. அதுதான் இப்போ இந்த கேள்வி வழியா நான் சொல்ல விரும்புறது. நான் ஒரு இதுல நிறைய பிரிச்சிருக்கிறோம். அது வந்து ஒரு மொத்தம் 6 திங்கள், 3 பருவங்கள், ஒரு பருவத்துக்கு 2 திங்கள். அதுல வந்து ஒவ்வொரு பாடத்தலைப்பு வரும்பொழுதும் அதோடைய அறிமுகம் நான் நடத்திடுவேன். அதன் பிறகு பாடங்கள் இருக்கும், எல்லாருக்குமே கையில பாட குறிப்புகள் இருக்கும். அதை வச்சுட்டு பாடம் நடத்துவாங்க ஆசிரியர்கள். நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான நம்ம செம்மையினர் தான் நடத்த போறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் அதை ஆழ்ந்து அதை
ஆசிரியர்களை வகுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால பெயர் சொல்ல முடியல இப்போ. இல்ல நான் நடத்துவேன்னு நினைக்க வேண்டாம். எல்லா பாடமும் நான் வருவேன். நான் ரொம்ப விருப்பமா தானே செய்யறேன். நான் நிச்சயமா நான் வருவேன். அது அறிமுக பாடம், ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு அறிமுக வகுப்பு நான் நடத்திடுவேன். அப்புறம் ஆசான் மாணாக்கர் கலந்துரையாடல் இருக்கும். இப்ப 45 நாட்களுக்கு ஒரு முறைன்னு நினைக்கிறேன். அந்த 45 நாட்களுக்கு ஒரு முறை நேரடியா மாணவர்கள் வரணும். ஏதாவது ஒரு இடம் சொல்லுவோம், அங்க வந்து 2 நாள் தங்கி அண்டவியலோ இல்லமோ நேரடி உரையாடல், நேரடியான சில பயிற்சிகள், அந்த அவர்களுடைய புரிதலை அறிந்து கொள்வதற்கான சில வழிமுறையை, ஒழுங்கா படிச்சிருக்காங்களான்னு பாக்குறதுக்கு சில சோதித்தறி வழிமுறைகள் எல்லாமே வச்சிருக்கிறோம். அதுல அவங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா கூடுதலா அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஒரு இதுவரை இருந்ததை விட இது ஒரு கூடுதலான ஒரு அக்கறையுடன் முன்னெடுக்கப்படும் ஒரு கல்வின்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் இதை வடிவமைக்கிறோம். நேரடி வகுப்பும் இருக்கு இல்லைங்களா? ஆமா, நேரடியா இருக்கிறது வந்து வகுப்பா இருக்காது. அது ஒரு பயிற்சி களமாகவும் கலந்துரையாடலாகவும் இருக்கும். சரி. இந்த இணைய வழி வகுப்பு எத்தனை நாட்கள் இருக்கும்? எத்தனை மொத்தம் மாதங்கள்? வந்து 6 மாதம். அது 6 திங்கள். ஒரு திங்கள்ன்றது ஒரு மாதம். அதுதான் ஒரு 6 திங்கள். இதுல வந்து ஒவ்வொரு வாரமும் கிழமை, தமிழ்ல சொல்லணும்னா கிழமை, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு வகுப்பு. அண்டவியல்னா அது வியாழன்னு நினைக்கிறேன். வியாழன் இருக்கும். ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். ஒவ்வொரு வியாழனும் அண்டவியல் வகுப்பு இருக்கும். இது வந்து புதன்கிழமை இல்லம். அது வந்து புதன்கிழமை, இது வியாழக்கிழமை. அதான் ஒரு வகுப்புன்னு வைங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு கிழமைக்கு ஒரு வகுப்பு. அப்படியே 6 மாதங்களுக்கு இருக்கும். அந்த செம்மை இல்லம் ஏன் புதன்கிழமைன்னு நான் சொல்லவா? சொன்னா கொஞ்சம் அதிகம் பேர் சேரணும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது குடும்பத்துக்கு நல்லதுன்றதுனால புதன்கிழமை. ஆமா, புதன்கிழமை வச்சா நல்ல மாற்றம் இருக்கும். ஆமா ஆமா, நம்ம குடும்பத்துக்கு நல்லது. வார இடைநாள் கேட்டீங்களா? இல்லைங்க, ஒரு காரணமும் இல்லைங்க. என்னமோ வச்சோம், அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் இப்படி சொன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஒரு புதன்கிழமை என்ன அதான் வச்சிருக்காங்கல்ல, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்குது. எங்கடா பொண்ணு கிடைக்குது? புதன் தான் வாரம் வாரம் வருது. பொண்ணு எங்க கிடைக்குது? பொண்ணுக்குதான் பிச்சை எடுக்கிறியே, அப்புறம் என்ன பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது? அது வாரம் திட்டா இருக்கு. வேடிக்கை கூட்டம். அதாவது புதன், அது வியாழன், அண்டவியல் வியாழன். வியாழன்றது குரு பகவானுக்கு உகந்ததுன்னு வச்சுட்டு போங்களேன். முடிஞ்சு போச்சா பஞ்சாயத்து. வியாழன் குரு பகவான், அது வந்து குடும்பம் பார்த்து வச்சிருக்கிறோம். வியாழக்கிழமை கொஞ்சம் கூடுதலா பவர் மேல இருந்து சக்தி இறங்கும். ஜூபிட்டர்ல இருந்து நேரடியா உள்ள. ஜூபிட்டர்னா பவர் கிடையாது, குரு பகவான். அதான் நீங்க தப்பு பண்றீங்க. குரு பகவான் அவருடைய அருள் இறங்குற நேரம் அது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு அவ்வளவு தெரியல, நான் அவ்வளவு கத்துக்கல. செம்மை அண்டவியல் மற்றும் செம்மை வீட்டியல் பாடத்திட்டத்திற்கு கட்டணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. இந்த இரண்டும் தனித்தனி. அண்டவியல், செம்மை இல்லம் இரண்டும் தனி கல்வி. ஒரு கல்விக்கு 6 மாதங்களுக்கு, ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் அந்த அடிப்படையில கட்டணம் வச்சிருக்கோம். ஒரு மாதம் 4 வகுப்புகள், அப்புறம் இடையில அந்த நேரடி சந்திப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 6000 ரூபாய் 6 மாதத்திற்கு ஒரு கல்விக்கு. அதுதான் இப்போ கட்டணமா நம்ம வச்சிருக்கணும். நேரடி வகுப்பு எல்லாம் சேர்த்து எல்லாம் அதாவா நேரடி 2 நாள் தங்கல் இருக்கும், அதுக்கெல்லாம் தனி கட்டணம். அதேதான், எல்லாமே உள்ளடக்கியது. அந்த மாதிரி கூடுதல் செலவாகும் போது அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஏற்கனவே அண்டவியலுக்குன்னு இப்போ நெறியோ நரம் இருக்கு. அண்டவியல் ஏற்படுற செலவுகள்ல பாத்துக்கிறதுக்குன்னு அது அந்த அற அமைப்பு இருக்கிறதுனால இது எனக்கு இது இவ்வளவு போதுமானதா இருக்கு. கூடுதல் ஆனாலும் அந்த நெறியோ நரம் அதுல இருந்து அந்த செலவை பார்த்துக்க போது வர்ற மக்களும் எப்படியோ ஏதோ ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் யாரும் நம்ம கைவிட்டுறது இல்லை.
அதனால இவ்வளவு போதுமானதுதான். இப்ப அண்டவியல் பாடத்திட்டத்துக்கு மாதம் 1000 ரூபாய். அதே மாதிரி செம்மை வீட்டு இயல் பாடத்திட்டத்திற்கு மாதம் 1000. அதான் வீட்டியல் இல்ல, இல்லம், செம்மை இல்லம், செம்மை இல்லம். செம்மை இல்லம் ஆமா, மாதம் 1000. சரி. ஆமா. செம்மை கொள்கை கல்வி பற்றி சொன்னீங்க. எதனால அழகுங்கிற உணர்வு மனிதர்களுக்கு இறையால் அருளப்பட்டதுங்கிறத பற்றியும், உணர்வு எவ்வாறு பேரண்டமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை பற்றியும் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க. இப்படி அண்டவியல் வழியாக இறைவனை புரிஞ்சுக்கிட்டவங்க எதிர்காலத்திலும் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் வந்தாலும் குழப்பமோ சலனமோ இல்லாம வாழ்க்கையை அணுகுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. மிக்க நன்றி. நன்றி சீர்செல்வி. செம்மை கொள்கை கல்வியில் இணைய விரும்புவோர் கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு ஆம் இணைகிறேன் என செய்தி அனுப்ப வேண்டும். இதன் கீழ் பாடத்தலைப்பினை குறிப்பிடுங்கள். அண்டவியல், செம்மை இல்லம் ஆகியன பாடத்தலைப்புகள். இரண்டிலும் இணைய விரும்பினால் இரண்டினையும் குறிப்பிடுங்கள். உங்கள் பெயர், மின்னஞ்சல் முகவரி, செம்மையின் குழுக்களில் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருந்தால் அக்குழுவின் பெயர் ஆகிய விவரங்களை குறிப்பிடுங்கள். உங்கள் மின்னஞ்சலுக்கு உங்களுக்குரிய கல்வியின் பாடத்திட்டத்தினை அனுப்புவோம். அதன் பின்னர் உங்கள் சேர்க்கையினை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இவ்வாறான படிநிலைகளுக்கு முன்னர் கட்டணம் செலுத்தக்கூடாது.